யாருக்கு தெரியுதோ இல்லையோ, உன் கண்ணீர் எனக்கு தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும், உன் கடன் பிரச்சனை எனக்கு தெரியும், நீ வேலை இல்லாத நிலைமையில இருக்குது எனக்கு தெரியும், நீ வீட்டுக்குள்ளேயே முழுகி கிடப்பது எனக்கு தெரியும், உன் நிலைமை சூழ்நிலைகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். நான் இருக்கிறேன், தைரியமாயிரு. இயேசு சொல்கிறார், நான் இருக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன். கர்த்தர் வேதம் சொல்கிறது, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்து முடிப்பார். நான் இருக்கிறேன், செய்து முடிப்பேன். பாதியிலே நிக்குதா, நான் இருக்கேன், நான் செய்து முடிப்பேன். உனக்கு வேலை போயிடுச்சா, வேலை இல்லையா, இப்போ நான் இருக்கிறேன். கஷ்டத்தோடு இருக்கிறியா, வறுமையில இருக்கிறியா, இல்லாத நிலைமை இருக்கு, நான் இருக்கேன், தைரியமா இருக்கு. அடுத்தது தைரியமாயிரு. நான் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்ய போகிறார். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அவருடைய பார்வையில நீ இருக்கிறாய், அவருடைய தயவுல இருக்கிறாய். ஒரு மனிதனுடைய பார்வையில, ஒரு தகப்பனுடைய பார்வையில இந்த பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அந்த மகனையும் விட்டுருவாரா? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுடைய பார்வையில் இருக்கும்போது அவ்வளவு பத்திரமா பாதுகாக்கும் போது ஆண்டவராகிய இயேசுடைய பார்வையில இருக்கிற எப்படி விடுவார்? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? வேதம் சொல்கிறது, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்படி ஆண்டவர் உன்னை கைவிடுவார்? உன் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். கோழி தன் குஞ்சுகளை தன் சேட்டையின் கீழ் சேர்த்துக் கொள்வது போல எருசலேமே அவர் சேர்த்துக்கொள்ள மனதா இருக்கிறார். அவர் உன்னை அணைத்துக் கொள்வார், சேர்த்துக் கொள்வார், விட்டு கொடுக்க மாட்டாரு. உன்னை கஷ்டத்தோடு விட்ட மாட்டாரு, வறுமையோடு விட்ட மாட்டாரு. உன் நிலைமைகளை ஆண்டவர் மாற்றுவார். தாமதமா கிடைத்தாலும் காத்திரு. அது தாமதமா பொறுமையா கிடைக்கும் போது பெரிய லெவலில் கிடைக்கும். யோபுக்கு இழந்ததெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார், நடப்பதெல்லாம் நன்மைக்கு. தேவனுக்கு மகிமையுண்டாகும். ஆனால் ஆகையால் இந்த 2026ஆம் ஆண்டு உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். கர்த்தர் உன் நிலைமையை மாற்றுவார். அவர் பார்வைக்கு நலமானதை செய்வார். அவர் பார்வைக்கு கர்த்தர் தமது பார்வைக்கு அல்லேலூயா, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். இந்த ஆண்டிலே உனக்கு நலமானது செய்வார். உனக்கு நல்லது நடக்க போகிறது. உன் நிலைமை மாற போகிறது. நீ பாதியில நிற்கிற வீடை கட்டித்தர போகிறார். நீ வேலை இழந்திருக்கிறாய், உனக்கு வேலை தரப்போகிறார். உனக்கு நிரந்தரமான நிலையான வேலை தரப்போகிறார். தாவீதுக்கு கட்டி கொடுத்தது போல நிலையான வீட்டை கட்டி தரப்போகிறார். நிலையான ஸ்தலத்தை உனக்கு தரப்போகிறார். நிலையான சபையை தரப்போகிறார். நிலையான ஆத்மாவை தரப்போகிறார். நிலையை எல்லாம் நிரந்தரமானதாய் உனக்கு இருக்கும். உன் கைவிட்டு போனதெல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்க போகிறது. நீ இழந்ததெல்லாம் உனக்கு தரப்போகிறார். இந்த ஆண்டு உனக்கு நிறைவின் ஆண்டு, வெற்றியின் ஆண்டு. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்ய போகிற ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குற ஆண்டு. நீ கீழாகாமல் மேலாக போகிற ஆண்டு. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்ய போகிறார். உன்னை உயர்த்த போகிறார். உன்னை தாழ்மையிலிருந்து உயர்த்த போகிறார். உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானது இந்த ஆண்டு முழுவதுமாக நமக்கு செய்து நிறைவேற்றி நம்மை பூமி எங்கும் நம்மை சாட்சியாக